Subscribe to Sharon Simple Space and click the bell icon for more video updates. Hello friends, welcome to Sharon Simple Space. நம்ம எல்லாருமே ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை மொத்தமாக வாங்குகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். நான் இப்போ வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறிகளையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த பேக்கிங் சோடா வாட்டரில் 20 to 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். ஏன் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போல்லாம் வெஜிடபிள்ஸில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்குறாங்க. ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லா வெஜிடபிள்ஸையும் பேக்கிங் சோடா வாட்டரில் 20 to 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம மற்ற கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லியில் வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற இலைகளை எல்லாம் தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அலசி சுத்தம் பண்ணும்போது அதில் இருக்கிற தேவையில்லாத இலைகள், பழுத்த இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி புதினா இலைகளையும் கருவேப்பிலையும் கழுவி சுத்தம் பண்ணிக்க போகிறேன். ஸோ கழுவி சுத்தம் பண்ண கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு கிச்சன் டவல் போட்டு காய வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இலைகள் உள்ள ஈரப்பதம் சீக்கிரம் காயறதுக்காக ஒரு பேப்பர் டவல் வச்சு ஒத்தி எடுத்தோன்னா அதோட ஈரப்பதம் சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ அது காஞ்சிட்டுருக்கிற டைமில் நம்ம பேக்கிங் சோடா வாட்டரில் ஊற வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். இங்கே தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே எடுத்து நான் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிச்சன் டவலில் நல்லா காய வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா சுத்தம் பண்ண காய்கறிகளை எல்லாத்தையுமே எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் கீழே ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிச்சன் பேப்பர் டவல் வச்சு அது மேலே க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணும்போது பாக்ஸில் ஃபார்ம் ஆகிற எல்லா மாய்ஸ்டர் கண்டென்ட்டையும் இந்த பேப்பர் டவல் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய், லெமன் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுத்தம் பண்ண பச்சை மிளகாயில் அதோட காம்பை எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படின்னா பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இஞ்சியையும் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். லெமனை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதில் சீக்கிரம் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லெமனை ஒரு கிளிங் ரேப் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். கிளிங் ரேப் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணியும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் லெமன் அப்படியே இருக்கும். அடுத்தது ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆனியன், பொட்டேட்டோ எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே நல்லாயிருக்கும். ஆனால் ஆனியனையும் பொட்டேட்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா பொட்டேட்டோலேருந்து சீக்கிரம் முளை விழுந்துடும். அதனால் ஆனியனையும் பொட்டேட்டோவும் எப்போவுமே தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது தக்காளி பழமும் வெளியிலே வச்சா நல்லாயிருக்கும். ஒருவேளை நிறைய தக்காளி பழம் இருக்குது, நல்லா பழுத்துருச்சு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இந்த தக்காளி பழத்தோட கண்ணு பகுதி கீழே வர்ற மாதிரி எல்லா தக்காளி பழத்தையும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா தக்காளி பழம் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேபேஜ் எல்லாத்தையுமே நான் கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ட்ராவர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அடுத்து இந்த மஷ்ரூம், பேபிகார்ன் எல்லாமே அப்படியே பேக்கெட்லேயே வர்றதுனால இதை டைரெக்டாக அப்படியே ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் மெஷ் பேக், இல்லைனா கிளாத் பேக், இல்லைனா ப்ரௌன் பேப்பர் பேக், இல்லைனா கடையில் கொடுக்குற துணி பைகளை கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் இங்கே கிளாத் பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாத் பேக்கில் எல்லாமே வெஜிடபிள்ஸோட பிக்சர் அதில் பிரிண்ட் ஆகி வருது. ஸோ நம்ம அந்தந்த வெஜிடபிளை அந்தந்த பேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ட்ராவர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த வெஜிடபிள்ஸை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இது மாதிரி கிளாத் பேக்கில் நம்ம வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணும்போது அது மேலே ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸோட தோல் சுருங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் கேரட், பீன்ஸ், குக்கும்பர் எல்லாமே ஒரே டைமில் யூஸ் பண்ண மாட்டேன். சாலட், கிச்சடி, புலாவ்னு எல்லாத்துக்குமே கேரட், பீன்ஸ் தேவைப்படுறதுனால அது ஒரு 7 to 10 days வரை எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ நான் இதை டேரெக்டாக வெஜிடபிள் ரவர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா ஒரு 5 daysக்குள்ளே கேரட்டோட தோல்லாம் சுருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதிக நாள் யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஒரு கிளாத் பேக்கில் போட்டு அதை அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது இன்னும் 10 நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் இங்கே கேரட், பீன்ஸ், குக்கும்பர் மட்டும் அதிக நாள் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.